நமஸ்காரம். ஏதோ ஒன்றை கண்டு அச்சப்படுகிறோம். யாரேனும் தைரியம் சொன்னால் நன்றாக இருக்கும். அது வெளியூரில் இருக்கும் போதோ, உள்ளூரில் இருக்கும் போதோ, வீட்டிலோ, காட்டிலோ, எதனாலோ பயம் ஏற்படலாம். பயப்படாதே, இது தாண்டும், இதை கடக்கலாம் என்று ஒருத்தர் சொன்னால் தானே தெம்பாக இருக்கும். நாமே நம்ம உள்ளத்துக்கு தெம்பு சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் யோகத்தில் இருந்தால் இந்த அச்சமே வராது. இதெல்லாம் ஒரு புறம் உண்மை. இருந்தாலும் சட்டென்று ஒரு வார்த்தை, கவலைப்படாதேன்னு சொல்ல வேண்டாமா? இந்த சிரமத்தை போக்கலாம், போக்குவதற்கு ஆள் இருக்கிறார், இது சொன்னாலே நமக்கு தெம்பு வரும். ஆனால் இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கிறதோ. பாபத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம், இது கலியுகம், இதன் கொடுமை தாங்காது, எத்தனை தவறுகளை சேர்த்து வைத்திருக்கிறோமோ, யார் போக்குவார்? இப்படித்தான் நிறைய ஸ்லோகங்கள், பாட்டுகள் இருக்கும். அப்படித்தான் நம்ம கண்ணுக்கு படுகிறது. ஆனால் அப்படி மட்டுமல்ல, பல இடங்களிலும் நம்மை நல்ல உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னோர்கள். ஆனால் அந்த சில இடங்களோ பல இடங்களோ நம் கண்ணில் படுவதில்லை. இன்னொன்று, கண்ணில் பட்டாலும் அப்படி அச்சப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் சொல்லி இருக்கும் வழிகள், அது ரொம்ப எளிய வழிகளாக இருக்கின்றனவா? அதை கேட்டவுடன் எளிதாக இருக்கிறதே, இது போய் பலன் கொடுக்குமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே அந்த பாட்டுகளை கடந்து போகிறோம். நமக்கு ஒரு வியாதி, அந்த நோயை போக்க வேண்டும், வைத்தியர் எளிய ஒரு வழி சொல்லுகிறார், நமக்கு சந்தேகம் வந்துவிடும். இது என்ன, நம்ம நோய் கடுமையானதாயிற்றே, இவர் இப்படி எளிய வழி சொல்லுகிறாரே, இவருக்கு ஒருவேளை தெரியவில்லையோ, படித்தவர் தானே என்று சந்தேகப்பட ஆரம்பிப்போம். அது என்ன, அதிகம் மருந்து எழுதினால்தான் நோய் போக்கும் வழியா என்ன? எளிதான வழி சொல்லக்கூடாதா? இருக்காதா? அதே போல் எளிதான வழி இருக்கிறதுன்னு சொல்லும் இடங்களை நாம் மதிப்புடன் பார்ப்பதில்லை. ஆனால் இடங்கள் உண்மை, இருப்பது உண்மை. ஓரிரு இடங்கள் சொல்லுகிறேன். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 1102 பாட்டுகள் பாடினார். அதில் 9ஆம் பத்து இறுதியில் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்கு 10 பாடல்களை சமர்ப்பித்தார். அதில் கடைசியில் சொல்லுகிறார், பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் ஷாரா எனக்கேல் இனியன் குறை. பெருமானுடைய பாதங்களை பணிந்தால் பிணி தணியும். இந்த சம்சாரத்தில் வைத்து நாம் படும்பாடும் போகும், நோய் போகும், சம்சாரமாகிற நோயே போகும். ஏதம் ஷாரா, எந்த குற்றமும் நம்மை வந்து அடையாது. எனக்கேல் இனியன் குறை. இந்த உலகத்தில் எனக்கு என்ன குறை இருக்கிறது? இது எவ்வளவு உற்சாகமான வார்த்தை! வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை சபரி பெருமாளை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே. அந்த பெருமான் திருவடியை பற்றினார்களுக்கு அல்லலே இல்லை, துன்பமே இல்லை. பற்றுங்கள், அது எளிது என்கிறார். கூடவே சொல்கிறார், இல்லை அல்லல் எனக்கேல் இனியன் குறை. எனக்கு அல்லல் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. அல்லிமாதர் அமரும் திருமார்பினன் கல்லிலைந்த முதல் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல. திருக்கண்ணபுரம் ஒரு முறை வாயார சொல்லி உளமாற நினைத்து பாருங்களேன். நாளும் துழையர் பாடு சாராவே, ஒரு நாளும் உங்களை துயர் வந்து அடையாது. திருக்கண்ணபுரம் சொன்னாலே துயர் அடையாது என்கிறார். சொல்லித்தான் பார்க்க வேண்டும்.
கடைசியில் சொல்கிறார், பாடுசாரா வினை பற்றற வேண்டுவீர். எந்த குற்றமும் உங்களை அடையக்கூடாது, வினைகள் எல்லாம் தொலைய வேண்டும். இந்த ஆசை இருந்தால் பாடலான தமிழ் 1020 பாடி ஆடி பணிவினைவன் தாள்களே. அடியேன் இப்போது பாடியிருக்கிற இந்த 10 பாட்டை சொல்லி ஆடி பாடுங்கள். தானே வினைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போம் என்றே சொல்லுகிறார். ஒவ்வொரு பாட்டும் எவ்வளவு உற்சாகம் அளிக்கின்றது. மற்றொரு இடத்தில், நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி 1010 அடியார் கருள் வேறே. பெரிய பாட்டு கூட இல்லை, சுருக்கமான பாட்டு. நெடியான் பகவான், அவர் நம்மை நினைவு வைத்திருக்கிறார். நாம் மறந்தாலும் அவர் நெடிய காலத்துக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அருளை பெற்றவன் நான். அருள் சூடும் படியான் சடகோபன். நொடி 1010 குட்டி குட்டி பாடல்களாக, சின்ன சின்ன பாட்டாக நொடியில் சொல்லும் பாட்டை பாடியிருக்கிறேன். இதை சொல்லுங்களேன், அடியார்க்கு அருள் வேறே. உங்களுக்கு அருள் சட்டன கிடைக்கும். இப்படி கொள்ளுகிறார். திருமங்கையாழ்வார் சொல்லும்போது, தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்தாமே. என் பாட்டை சொல்லுங்கள், அனாதி காலமாக சேர்த்து வைத்திருக்கிற பாபங்கள் அத்தனைக்கும் முதல் எங்குன்னு தெரிந்து கொண்டு விடலாம். மூலத்தை தெரிந்து கொண்டால் போக்கி விடலாம், சட்டென்று போகும். இப்படி பல இடங்களிலும் எளிதான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பாட்டை நாம சொல்லி பார்க்கும் போதுதான் அதன் தாக்கமே நமக்கு புரியும். ஓ, இப்படி சொல்பவருக்கு ஆள் இருக்கிறது, நமக்கு உற்சாகம் அளிப்பதற்கு இருக்கிறார்கள், நாம் பயப்பட தேவையில்லை. ஏதோ வரும் போகும் ஏற்றம் இறக்கம் இருக்கும், ஆனால் ஒன்றும் குறைவு வராது. அப்படித்தான் உலகை பகவான் சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படி சிறப்பு வாய்ந்தவர் தான். அந்த தைரியம், உறுதி நமக்கு வர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.